நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள், மாதம் சம்பளத்தை வாங்கி ஒவ்வொரு மாதமும் 10,000 ரூபா சம்பளம் வாங்கின உடனே வாடகை, ஏற்கனவே மளிகை சாமான் கொஞ்சம் கொடுக்கணும், இது கொஞ்சம் இன்னார்கிட்டேருந்து வாங்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும், இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு 10,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க யாராவது 5,000 ரூபா மிச்சப்படுத்தினவங்களா நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். ஆனால் நம்ம வாங்குகிற சம்பளத்தை காட்டிலும் நமக்கு செலவு தான் அதிகம். இன்னொரு உண்மையை சொல்லிட்டாங்களா, நீங்கள் எதையாயிலும் சேர்த்து வைக்கணும்னு சேர்த்து வச்சிட்டிங்கன்னா இந்த பாலா போன நோய் வந்து என்ன பண்ணினா ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ண வச்சிருது. யாருக்கும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு பத்திரமா சேர்த்து வைங்களேன். பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு, யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாமல் எடுத்துன்னு போயிட வேண்டியதான், வேறு வழியில். நம்ம வாழ்க்கையில் இந்த சேர்த்து வைக்கணுன்றதுக்கும் நமக்கும் பெரிய பாடுது. அது வாழ்க்கையிலே நடக்கவே மாட்டேங்குது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் உலகத்தில் சேர்த்து வைக்கிறத பார்க்கலாம், பரலோகத்தில் உங்களோட பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க, அது அழியாதுன்ட்டார். நீ அங்கே சேர்த்து வைங்க, ஏற்ற சமயத்தில் அது உங்களுக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்.